ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கு எஃப்எம்மில் ஆட்டோபே எனபிள் பண்ணி வச்சுருக்கீங்க, மாதம் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேலேருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன்பேலேருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக குக்கு எஃப்எம் ஆப்லேருந்தும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் கூகுள் பேலேருந்து எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இன்கேஸ் நீங்கள் கூகுள் பே வழியாக எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் சைட் டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செட்டிங் பேஜ் வந்துடும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோபே அப்படின்னு இருக்கும். ஆட்டோபேயில் பார்த்தீங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குக்கு எஃப்எம்மோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எனேபிள் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைவில் ஆட்டோபே வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா ஆட்டோபே வந்து எனேபிள் ஆகிருக்கு, மாதம் பணம் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாஸ் ஆட்டோபே இருக்கும், இல்லை கேன்சல் ஆட்டோபே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஆட்டோபே கேன்சல் பண்ணணும் எனக்கு இது வேணாம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோபே இருக்கும், நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கூகுள் பேயில் ஷோ ஆகலை, ஆப்லேருந்து எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குக்கு எஃப்எம் ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஹோம் பேஜில் வந்து நீங்கள் இருப்பீங்க. சரிங்களா? ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே 5 ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மை ஸ்பேஸ்னு கொடுத்துருப்பாங்க. மை ஸ்பேஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் நேமு, ஆக்டிவில் இருக்கா, என்றைக்கு பில் பண்ண போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலேயே பார்த்தீங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், எல்லாம் ஆக்டிவில் ஷோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கேன்சல் ப்ரீமியம்னு ஒரு பட்டன் இருக்கும். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் கேன்சல் அண்ட் ப்ரீமியம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொசீட் டு கேன்சல் வரும். இதை நீங்கள் மை ஸ்பேஸில் போயும் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணுங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடுங்க. லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரொஃபைல் பேஜில் ரைட் சைட் டாப்பில் செட்டிங் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேம் பேஜ் உங்களுக்கு இங்கேயும் வந்துடும். சரிங்களா? நீங்கள் மை ஸ்பேஸ்லேருந்தும் பண்ணலாம், இல்லை இங்கேயும் பண்ணிக்கலாம். கேன்சல் ப்ரீமியம் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து ப்ரொசீட் டு கேன்சல். மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோபே இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோபே, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ், ஸ்டில் ஐ வாண்ட் டு கேன்சல் ஆட்டோபே கொடுங்க. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் ஹேவ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கேன்சல்னு வந்துருச்சு. ஓகேங்களா? கண்டினியூ லிசனிங் கொடுத்துருங்க. ஏதாவது பெண்டிங் டேஸ் இருந்துச்சு நீங்கள் அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்மில் சிம்பிளாக கேன்சல் பண்ணிக்கலாம். இனிமேல் பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.